தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே பள்ளி வாகனத்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட மாணவன் சாலையை கடக்க முடியாமல் விபத்தில் சிக்கிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி வாகனத்திலிருந்து மாணவனை இறக்கிவிட்ட பெண் பணியாளர் முழுமையாக சாலையை கடக்க மாணவனுக்கு உதவாமல் எதிர் திசையிலிருந்தே அனுப்பி வைத்தார். மேலும் பேருந்து வருவதையும் அந்த பெண் கவனிக்கவில்லை. மாணவன் குறுக்கே வருவதை கவனித்த பேருந்து ஓட்டுநர் சாமர்த்தியமாக பேருந்தை நிறுத்தினார். எனினும் பேருந்து லேசாக மோதியதில் காயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். திருச்செங்கோடு அருகே பள்ளியில் விஷப்பூச்சி கடித்து 9 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே பள்ளி வளாகத்தில் விஷப்பூச்சி கடித்து 3ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செங்கோடு அருகே உள்ள குமரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியின் 100ஆண்டு விழாவை ஒட்டி நடன நிகழ்ச்சிக்கு மாணவிகள் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது மாதேஸ்வரன் தனலட்சுமி தம்பதியின் மகளான 3ஆம் வகுப்பு மாணவி ரக்ஷிதாவின் நெற்றியில் விஷப்பூச்சி கடித்ததாக சொல்லப்படுகிறது. மயங்கி விழுந்த மாணவி நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அறிந்து மாணவியின் பெற்றோர் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆறுதல் கூறினார். சென்னை கிண்டியில் மதுபோதையில் பெண்களிடம் அத்துமீறியவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. சென்னை கிண்டி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே மதுபோதையில் பெண் காவலர் உட்பட 2 பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர் குறித்து தந்தி டிவியில் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிண்டி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த கல்லூரி மாணவியிடம் மதுபோதையில் இருந்த நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை அருகில் இருந்த பெண் காவலர் விசாரிக்க சென்ற போது பெண் காவலரிடமும் அந்த நபர் அத்துமீறியுள்ளார். இதுகுறித்து தந்தி டிவியில் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் தஞ்சையைச் சேர்ந்த தளபதி என்கிற அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே கழிவறையில் வழுக்கி விழுந்ததில் அவருக்கு கையில் மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் வழுக்கம்பாறை பகுதியில் குடியிருப்பு பகுதியில் திடீரென முகாமிட்ட ஒற்றை காட்டு யானை ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்களை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு பகுதிக்குள் உலா வரும் ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோர் பகுதியில் அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மோதியதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த கோர விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் அருகே ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்ற போலீசார் மீது குடியிருப்பு வாசிகள் கற்களையும் தீயை கொளுத்தி போட்டும் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
தாம்பரம் அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற அதிகாரிகள் மீது குடியிருப்புவாசிகள் கற்களை வீசியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. சென்னை தாம்பரம் அருகே அகரம் தென் பகுதியில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடுகள், கடைகள் கட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சமூக ஆர்வலர் ஒருவர் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் போலீஸ் பாதுகாப்புடன் கிராம நிர்வாக அலுவலர், வட்டாட்சியர் ஆகியோர் வீடுகளை இடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வீட்டின் உரிமையாளர்கள் 3வது தளத்தில் நின்று கொண்டு அதிகாரிகள் மீது கற்களை வீசினர். குப்பைகளை தீயிட்டு வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கட்டிட உரிமையாளரை போலீசார் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். பீகாரில் ஆக்கிரமிப்பு அகற்ற வந்தவர்களை பொதுமக்கள் விரட்டி அடித்தனர். பீகார் மாநிலம் பாட்னாவில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளை தாக்கிய மக்கள் அவர்கள் கொண்டு வந்த பொக்லைன் இயந்திரத்தை சேதப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கங்கார் பாக் பகுதியில் மருத்துவமனை அருகே அரசு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் அந்த இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார் என விசாரித்து வருகின்றனர். சென்னையில் பூட்டிய வீடுகளில் புகுந்து தங்க நகைகளை கொள்ளையடித்த திருடனை போலீசார் கைது செய்தனர். சென்னை தரமணியில் ஜெயபிரதா என்பவரின் வீட்டிலிருந்து தங்கச்சங்கிலி, கம்மல் உள்ளிட்ட தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கில் ராஜா அண்ணாமலைபுரத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 54 சவரன் நகை, 7.5 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவை மீட்கப்பட்டுள்ளன. பைக் டாக்ஸி ஓட்டும் ஆனந்த் பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு திருடி வந்தது தெரிய வந்துள்ளது. சென்னை புழல் அருகே தகாத உறவு பிரச்சனையில் மாற்றுத்திறனாளி இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மகேந்திரன், புழல் பகுதியைச் சேர்ந்த லாரன்ஸ், அவரது மனைவி வசந்தி ஆகியோர் பணியாற்றி வந்துள்ளனர். இவர்கள் அனைவருமே வாய் பேச முடியாத, காது கேட்காத மாற்றுத்திறனாளிகள். இந்நிலையில் மகேந்திரனை கொலை செய்த லாரன்ஸ் உடலை செப்டிக் டேங்கில் வீசியுள்ளார். போலீசாரின் விசாரணையில் சுமார் 1 மாதத்திற்கு பிறகு இந்த கொலை சம்பவம் தெரிய வந்துள்ளது. லாரன்ஸின் மனைவியுடன் மகேந்திரனுக்கு தகாத உறவு இருந்ததாகவும் இதுவே கொலைக்கு காரணம் எனவும் கூறப்படுகிறது. செப்டிக் டேங்கிலிருந்து உடலை மீட்ட போலீசார் லாரன்ஸை கைது செய்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் கரும்புகளை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவில் உள்ள டிடாலி எனும் பகுதியில் அதிக அளவு கரும்புகளை ஏற்றிச் சென்ற டிராக்டர் ஒன்று பாரம் தாங்காமல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஆரம்பம் முதலே பாரம் தாங்காமல் டிராக்டர் ஒரு பக்கமாக சாய்ந்தபடியே சென்று கொண்டிருந்த நிலையில் ஒரு கட்டத்திற்கு பின் முழுவதுமாக சாய்ந்து அதிலிருந்த கரும்புகள் அனைத்தும் சாலையில் கொட்டி சிதறியது. தென்காசியில் உள்ள பிரபல டீ கடையில் யூடியூபரான ரவுடி பேபி சூர்யா டீ டம்ளரை திருடிச் சென்ற வீடியோ வைரலான நிலையில் அந்த டீ டம்ளரை மீண்டும் கடை நிர்வாகத்திடம் ஒப்படைத்து மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். நல்ல கோடீஸ்வரன் ஆன மாதிரி ஒரே நல்ல நெல்லை கருப்பட்டி கடை ஃபேமஸ் ஆச்சு. அந்த கடைக்கு தான் திருப்பி வந்திருக்கோம். அந்த டீ கிளாஸ் அதே கடைடா. ரவுடி பேபி போய் இப்ப டீ திருடேன் ஜிக்கா மாமான்னு பேர் வச்சு என்ன போனா டீ கிளாஸ் அக்கா கிளாஸ் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அனேமா ஜக்கு இருக்குதா அடுத்து ஜக்கு கிளாஸ் வேணும்யா. அதனால அந்த கிளாஸ் தான் அடையாளம். ஏன்னா அந்த கிளாஸை வச்சு தான் கதையே ஓடுது.
உதகை அருகே இரவு நேரத்தில் சாலையில் கம்பீரமாக நடந்து சென்ற புலி கிராம மக்களை அச்சுறுத்தியது. உதகை அருகே பழங்குடியின கிராமத்தில் புலி நடமாட்டம் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். உதகை அருகே உள்ள கிராம பகுதிகளில் புலிகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. சில மாதங்களுக்கு முன்னர் கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்தவரை புலி தாக்கிக் கொன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியதை அடுத்து கூண்டு வைத்து புலிகளை பிடிக்க கிராம மக்கள் வலியுறுத்தினர். இந்த நிலையில் பழங்குடியின மக்கள் சென்ற வாகனத்தின் முன்பு புலி நடந்து சென்றது. வாகனத்தின் வெளிச்சத்தில் சீறியபடி நடந்து சென்ற அந்த புலி சிறிது தூரத்திற்கு பிறகு வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. திருப்பத்தூர் அருகே புதிதாக கட்டப்பட்ட பாலத்தை ஒப்பந்ததாரரே கயிறு கட்டி அடைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அருகே ராச்சமங்கலம் பகுதியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய பாலம் ஒன்று கட்டப்பட்டது. பாலத்தை கட்டி முடித்து 15 மாதங்களாகியும் அரசு தரப்பிலிருந்து நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஒப்பந்ததாரர் சிவாஜி என்பவர் பணம் வரும் வரை பாலத்தில் யாரும் செல்லக்கூடாது என பாலத்தை கயிறு கட்டி அடைத்தார். இதனால் கைக்குழந்தையுடன் வந்த பெண் உட்பட நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பாலத்தை கடக்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தகவல் அறிந்து வந்த திருப்பத்தூர் கிராமிய போலீசார் கட்டப்பட்டிருந்த கயிறை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். புதுச்சேரியில் திருடப்பட்ட காரை மீட்ட போலீசார் தலைமறைவாக இருக்கும் நபரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் திருடப்பட்ட காரை 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சேலத்தில் முதலியார்பேட்டை போலீசார் மீட்டனர். காரை விற்பனைக்கு வாங்கிய சேலம் புரோக்கர் தீர்த்தன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கார் திருடிய ரமணா கர்நாடகாவில் தலைமறைவாக இருப்பதால் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதிதாக கட்டப்படும் செங்கல்பட்டு பேருந்து நிலையத்தில் விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு அருகே வெண்பாக்கத்தில் 130 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் புதிய புறநகர் பேருந்து நிலையத்தின் கட்டுமான தரம் கேள்விக்குறியாகியுள்ளது. பேருந்து நிலையத்தின் மேல் தளத்தில் ஊற்றப்பட்ட தண்ணீர் கீழ்த்தளத்தில் கசிவதும் சுவர்கள் மற்றும் தூண்களில் விரிசல்கள் தோன்றியுள்ளதும் பொதுமக்களிடத்தில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திறப்பதற்கு முன் முழுமையான தொழில்நுட்ப ஆய்வு நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்புவனம் அருகே உள்ள கிராமத்தில் தீண்டாமை சுவர் எழுப்பப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள பெருமாள்புரத்தில் தீண்டாமை சுவர் எழுப்பப்படுவதாக கூறி ஆதி திராவிட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருமாள்புரத்தில் 150க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் அவர்களது குடியிருப்புக்கு அருகே உள்ள தனியார் நிலத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கிராம மக்கள் அது தீண்டாமை சுவர் என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர்.